சென்னை மெரினா உழைப்பாளர் சிலை அருகே போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் வாகன ஓட்டிகள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 300 புதிய பேருந்துகளுக்கான சேவையை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் துவக்கி வைத்திருந்தார். அந்த வகையில் இந்த திட்டத்திற்கான சேவையை தொடங்கி வைத்த பிறகு போக்குவரத்து துறை அமைச்சரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆகிய இருவரும் 29A பெரம்பூர் செல்கின்ற அந்த பேருந்தின் மூலமாக சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து கலங்கரை விளக்கம் பகுதி வரை சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அந்த பேருந்தில் ஏறி ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் துறை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த பேருந்தில் ஏறி பயணம் செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேருந்தில் பயணம் மேற்கொள்ளும் பொழுது எந்தவித சாலையில் இடையூறும் ஏற்படாமல் இருப்பதற்காக போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. சென்னை காமராஜர் சாலையில் செல்லக்கூடிய இந்த பகுதியிலிருந்து வாகனங்கள் எந்த வாகனங்களும் இடையூறாமல் செல்லாமல் இருப்பதற்காக போக்குவரத்தானது 15 நிமிடத்திற்கு மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த பகுதியில் நீண்ட நேரமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் தங்களுக்கு எந்த வேலையும் இல்லையா, ஏன் இப்படி நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்கின்ற பல கேள்விகளை முன்வைத்து போக்குவரத்து துறை காவல் அதிகாரியிடமும் அதே போன்று பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினரிடமும் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தனர். தொடர்ந்து அந்த கூட்ட நெரிசலுக்குள் 108 ஆம்புலன்ஸ்களும் கூட்ட நெரிசலில் சிக்கிக் கொண்டதன் காரணமாக நீண்ட நேரமாக இந்த ஆம்புலன்ஸ் ஆனது கூட்டத்தில் சிக்கிக் கொண்டவாறும் வெளியே விட முடியாத அளவில் சிக்கிக் கொண்டிருந்தது. கலங்கரை விளக்கம் வரை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து கலங்கரை விளக்கம் வரை சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் மீண்டும் கலங்கரை பகுதியிலிருந்து தலைமைச் செயலகத்திற்கு அதே பேருந்தின் மூலமாக திரும்பி வருவதற்கு கிட்டத்தட்ட 15 நிமிடத்திற்கு மேலானது நேரமானது. அதன் பகுதியாக தொடர்ந்து 15 நிமிடத்திற்கும் மேலாக நின்று கொண்டிருக்கக்கூடிய இருசக்கர வாகன ஓட்டிகள் தாங்கள் பணிக்கு செல்வதற்கு மிகவும் தாமதமாகிறது என்கின்ற அந்த கோரிக்கையை முன்வைத்து தொடர்ந்து இந்த பகுதியிலேயே வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தது இந்த பகுதியில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.